வணக்கம் நண்பர்களே, நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன். இதில் வரும் கதைகள், கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள். நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற கதையின் பெயர் முன்னாள் காதலி. நிறைய பேருக்கு முதல் காதல் தோல்வியில் முடிஞ்சிருக்கும். ஆனால் அவங்க கல்யாணம் வெற்றிகரமாக அமைஞ்சிருக்கும். அந்த மாதிரி ஒரு கதை தாங்க இது. வாங்க கதைக்குள்ளே போவோம். யாரோ தன்னை கவனிப்பதாய் உணர்ந்தாள் தீபா. கல்யாண மண்டப அமளியில் யார் தன்னை உறுத்து பார்க்க போகிறார்கள்? கேள்விக்குறியுடன் சுற்றுமுற்றும் நோக்கினாள். அவனை கண்டதும் திகைத்தாள். பாலாஜி. கையில் இருந்த குங்குமச்சிமிழ் தடுமாறி கீழே விழுந்தது. தரையெங்கும் குங்குமம் சிதறியது. குங்குமம் கொட்டினா கல்யாணம் வாங்க, சரியா போச்சு பார்த்தீங்களா? யாரோ கடித்தார்கள். அதற்கு சிலர் சிரித்தார்கள். மீண்டும் ஒரு முறை தீபாவின் பார்வை அவனிடம் சென்று மீண்டது. மனசுக்குள் ஏதோ ஒரு அடைப்பு திறந்து கொண்டு அவளை சுழலில் ஆழ்த்தியது. இந்த குங்குமச்சிமிழ் மூலமாக எல்லாருக்கும் கொடு. மதுரை அத்தை நீட்ட வாங்கி கொண்டாள். சித்தி பெண் கல்யாணம். வந்த இடத்தில் பாலாஜியின் சந்திப்பு. ஓரக்கண்ணால் மீண்டும் பார்த்தாள். அவன் இன்னும் தன்னையே கவனித்து கொண்டிருப்பது தெரிந்தது. சங்கடமாயிருந்தது அவன் பார்வை. இன்னும் 7-8 பெண்களுக்கு குங்குமம் கொடுத்தாள். நாதஸ்வரம் குறையொன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணாவில் இழைந்து கொண்டிருந்தது. 3 வருடம் இருக்குமா அவனை கடைசியாக பார்த்து? ஆள் கொஞ்சம் சதை போட்டு இருக்கிறான். கட்டை மீசை அவன் முகத்திற்கு எடுப்பாய் இருக்கிறதே. சேச்சே, என்ன நினைப்புது? கூடாது. அவன் எப்படி இருந்தால் என்ன? கமல்ஹாசனையோ அஜித்தையோ டிவியில் பார்த்தால் கமெண்ட் அடிப்பதில்லையா? அது போலத்தான் இதுவும். மனசு 2ஆய் பிரிந்து பட்டிமன்றம் நடத்தியது. அஜித் வேறு, இவன் வேறு. இவன் உன் முன்னாள் காதலன். காதலன். மனசுக்குள் அந்த வார்த்தை தோன்றியும் திடுக்கிட்டு போனாள். காதல். பாலாஜிக்கு இன்னும் கல்யாணம் ஆகவில்லை என்று யாரோ சொன்னார்களே. மனசு குறுகுறுத்தது. மனைவின்னா நீதான், வேற யாரையும் நான் ஏற்றுக்க மாட்டேன். இன்னமும் தன்னை நினைத்தே ஏங்கி திருமணத்தை மறுக்கிறானோ? பாலாஜி இருக்கும் பக்கம் இயல்பாய் பார்வையை சுழற்றினாள். அவன் கொஞ்சம் இடம்பெயர்ந்து தன்னை கவனிப்பதற்கு வசதியாய் நிற்பது தெரிந்தது. அவன் மேல் கோபம் வந்தது. எதற்கு இப்படி பார்க்கிறான்? என்ன எதிர்பார்க்கிறான் தன்னிடம்? போய் பேசலாமா? சேச்சே, வேண்டாம். தங்கள் காதல் அரசல் புரசலாய் இங்குள்ள பலருக்கு தெரியும். வேறு வினையே வேண்டாம். ஊர்வாய் பொல்லாதது. என்ன தீபா, பிஸியா? தங்கை கல்யாணமாச்சே, உன் வீட்டுக்காரர் வந்திருக்காரா? தூரத்து சொந்தம், மாமி முறை வேண்டும். அவரும் வந்திருக்கிறார். இங்குதானே இருந்தார். கணவனை தேடினாள், காணோம். சிகரெட் பிடிக்க வெளியில் சென்றிருப்பாரோ? சிகரெட். பாலாஜியின் முகத்தில் அவள் பார்வை நிலைத்தது. இவன் தனக்காக சிகரெட் பிடிப்பதை விட்டானே, இப்போதும் அது நீடிக்கிறதா? இல்லை காதல் தோல்வியில் மறுபடியும் ஆரம்பித்து விட்டானா? ஆளை பார்த்தால் பம் என்றுதான் இருக்கிறான். இந்த 3 வருடத்தில் சகஜ நிலைக்கு வந்திருப்பான். ச்சே, என்ன இது? எங்கு சுற்றியும் ரங்கனை சேவி என்பது போல பாலாஜியை சுற்றியே நினைப்பு ஓடுகிறது. இது தப்பு. இப்போது நான் திருமதி தீபா பிரசாத். அந்நிய ஆடவன் நினைப்பு கூடாது. அவள் குடியிருந்த அதே தெருவில்தான் பாலாஜியின் குடும்பமும் வசித்தது. சுற்றி வளைத்த சொந்தம். காதலுக்கு பணம் தேவையில்லாமல் இருக்கலாம், திருமண வாழ்க்கைக்கு காசுதான் ஆதாரம். சரியான வேலையில் இல்லாத பயலுக்கு உன்னை கொடுக்க மாட்டேன். அப்பாவின் தீர்மானமான முடிவுக்கு வீட்டில் அப்பீல் கிடையாது. இவளின் உண்ணாவிரதம் அழுகையெல்லாம் வியர்த்தமாகி போனது அப்பாவின் முன்னே. இப்போ என்னிடம் காசு இல்லை, நீ இருக்க. ஆனால் பின்னாடி என்னிடமும் பணம் இருக்கும். ஆனா பாலாஜி முகம் கலங்கி உடல் தளர்ந்து குமுற குமுற சொன்ன காட்சி ரீப்ளே ஆனது உள்ளே. உண்மைதான், அவன் சொன்னது போல ஆகிவிட்டான். பிசினஸில் கொழிக்கிறானாம். இப்போது அவனிடம் பணம் இருக்கிறது. ஆனால் அவன் காதலித்த பெண் கைமாறி போய்விட்டாள். அவன் மேல் பிறந்த பச்சாதாப உணர்வை நிறுத்த வழியின்றி தவித்தாள், திகைத்தாள் தீபா. கூந்தலை வெட்டின்ட்டியா? நீ காலேஜில் படிக்கிறச்ச எவ்வளவு நீளம் தொங்கும்.
மாமா பெண் சுமதி அருகில் வந்து தோளில் கை வைத்தாள். கூந்தலை கையில் எடுத்து நுனியால் தீபாவின் முகத்தில் செல்லமாய் தட்டினாள். அனிச்சையாய் தீபாவின் பார்வை பாலாஜியிடம் சென்று மீண்டது. அவன் பார்வை இப்போது தன் கூந்தலிலேயே பதிந்திருப்பது கண்டாள். இணைந்த கைகள் சினிமா பார்த்தது மனசில் ஓடியது. இவள் முன் சீட், சரியாய் நேர் பின்னால் பாலாஜி இவளின் பெரிய கூந்தலை படம் முடியும் வரை தன் கைக்குள் அவன் பொத்தி வைத்திருந்தது அப்புறம்தான் தெரிந்தது. படம் முடிந்து எழும்போது தலை பின்னுக்கு இழுபட சடார் என சீட்டில் சாய்ந்தாள். முடி மாட்டிக்கிட்டது சேரில். இவளுக்கு மட்டும் தெரியும்படி கண்ணடித்தபடி முடியை எடுத்து விட்டான். உங்களுக்கு தைரியம் ஜாஸ்திதான். அப்பா பக்கத்தில் இருக்கும்போதே குறும்பு பண்ணுறீங்களே என்றால் அடுத்த நாள் சந்திப்பில். உன் கூந்தலை கைக்குள்ளே பொத்தி வச்சிருந்தப்போ உன்னையே கையில் மூடி வச்சுக்கிட்ட சிலிர்ப்பு எனக்குள்ளே தெரியுமா? உங்கள் கைக்குள்ளே அடக்கிற சின்ன பாப்பாவா நான் என்றால் குறும்பு மின்னும் கண்களுடன். எனக்குள்ள அடங்குறியோ என்னவோ, ஆனால் என் மனசுக்குள்ள நிறைஞ்சிருக்கிற பெரிய பாப்பா நீ மட்டும்தான். அவன் குரலில் வழிந்த காதலில் உருகி போய் நின்றாள் தீபா. கெட்டி மேளம் கெட்டி மேளம். டமடமம் என்ற மேளச்சத்தத்தில் திடுக்கிட்டு நினைவு கலைந்தாள். இங்க இருக்கக்கூடாது. திமிரும் குதிரையாய் மனசை திசை திருப்ப முயன்றாலும் தோற்றுப்போய் மீண்டும் மீண்டும் பாலாஜியை நோக்கியே ஓடுகிறது. மனசளவில் செய்தாலும் இது துரோகம், கூடாது. பழையன கழிந்து புதியன புகுந்து விட்டது. பழைய குப்பைகள் எதற்கு இனியும்? குப்பையா உன் காதல்? 8வது வகுப்பு புத்தகம் 10வது வகுப்புக்கு போன பிறகு பயன்படாத பொருள்தானே. என்ன இது குப்பை 8வது 10வது என்று? என்ன தீபா, தனக்கு தானே பேசிக்கிற? கேட்டபடியே அருகில் வந்த கணவனை கண்டதும் வெளியுறிப் போனாள். குற்ற உணர்வா உறுத்தலா என்று புரியாத உணர்வில் அவன் கையை கெட்டியாய் பிடித்து கொண்டாள். ஆறுதலாய் இருந்தது. நாம சாப்பிட்டுட்டு கிளம்பலாமா? கல்யாணம் தான் முடிஞ்சு போச்சே. வியப்புடன் அவளை நோக்கினான் பிரசாத். நானும் கூட சீக்கிரமாக போகலாமான்னு கேட்க நினச்சேன். மேட் ஃபார் ஈச் அதர், நாம தான். தீபாவுக்கு சுருக்கென்றது. முக்கிய அவசர வேலை இருப்பதாய் சொல்லி தாம்பூலப்பை வாங்கி கொண்டு கிளம்பினார். பேருந்தும் உடனே கிடைத்தது. 1 மணி நேர பிரயாணம், வசதியான இருக்கை. என்னங்க என்றால் 10 நிமிட பயணத்தில். என்னடா? ஒருவர் அறியாத ரகசியம் மற்றவரிடம் கிடையாது இருவருக்குள்ளும். எந்த தரமாக இருந்தாலும் வெளிப்படையாக பகிர்ந்து கொள்ளும் பக்குவம். நான் இவ்வளோ அவசரமாக கிளம்பி வந்ததை ஏன்னு கேட்கலையே. அவன் சிரித்தபடி நோக்கினான். என்னாலே அங்கே இருக்க முடியாதபடி சங்கடம். குரல் தழைந்து போய் ஒலித்தது தீபாவுக்கு. பாலாஜி வந்திருந்தார். அவன் சற்று திரும்பி அமர்ந்து அவள் முகத்தை பார்த்தான். மனசுல பழைய நினைவாகவே ஓடுச்சு. அதை ஏற்றுக்கவும் முடியலை, தடுக்கவும் முடியலை. கட்டுப்பாடு இழந்த வண்டி மாதிரி நினைவுகள் ஓட ஆரம்பிச்சிடுச்சு. அவள் விசும்பினாள். உங்களுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி உறுத்தல். இன்னமும் அவனை மறக்கலையா இந்த மனசுன்னு வியப்பும் கோபமும். என் மேலேயே எனக்கு ஆத்திரம். ஆதர்ச தம்பதியாக நம்ம வாழ்கிறதா பெருமைப்பட்டுக்கிட்டு இருக்கேனே, அது பொய்யோன்னு குமுறல். மண்டபத்தை விட்டு வெளியே வந்தப்பறந்தான் தப்பிச்சிட்ட நிம்மதி. நான் ஏன் அப்படி நடந்துக்கிட்டேன்? குற்ற உணர்வோடு தழுதழுத்தவளின் விரல்களை பிரித்து கோத்து கொண்டான் பிரசாத். அசடு, கண்ணை தொட என்றான் பிரியமாய். நான் தப்பு செஞ்சிட்டேன். நீ எந்த தவறும் செய்யலை தீபா. அப்போ ஏன் என் மனசில் பாலாஜியை பற்றி நிகழ்வுகள் ஓடணும்? பிரசாத் அவளை உற்று பார்த்தபடி சொன்னான். காவிரி பாலத்தில் நீ நடந்திருக்கே தானே? ரொம்ப பிடிச்ச விஷயமாச்சே. அப்படி நடக்கிறது ஏன்? நாம் பாலத்தில் நடந்து போகிறப்போ, பஸ்ஸோ லாரியோ நம்ம கடந்து போகிறப்போ என்ன நடக்கும்? பாலம் அதிரும். நான் கூட உங்களை இது பற்றி கேட்டிருக்கேனே. பாலத்தோட அமைப்பு அப்படி. அதனால் பாலம் பலவீனமானது இல்லை, அர்த்தம் இல்லைன்னு சொன்னீங்களே. கரெக்ட். அதே மாதிரியான அதிர்வுகள் தான் உன் மனசில் உண்டாயிருக்கு. மனசோட அமைப்பு இயல்பு அப்படி. அது இயற்கையானதும் கூட. பஸ் கடந்து போன பின்னாடி அதிர்வு இல்லாத மாதிரி இப்போ மனசும் தெளிஞ்சிருக்குமே. தீபா கண்மூடி யோசித்தாள். தலையசைத்தாள். கண்திறந்த வியப்புடன் கணவனை பார்த்தாள். எப்படி இப்படி சரியா இவ்வளோ அழகா இதை புரிஞ்சுக்கிட்டீங்க? கல்யாண மண்டபத்தில் நான் வந்தனாவை பார்த்தேன் என்றான் பிரசாத். வந்தனா அவன் காதலித்த அத்தை பெண்.
என்ன நண்பர்களே, இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்ததா? அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுடுங்க. மீண்டும் அடுத்த கதையில் பார்ப்போம் நண்பர்களே. நன்றி.